தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த மூடி வேற சேர்த்து தக்க மாட்டேன். டேய் ஹலோ பிரதர். சின்னையா சின்னையா அண்ணனுங்க என்ன பிரதர் ரொமான்ஸா? டேய் பார்த்தா தெரியலடா, புதுசா கல்யாணம் ஆனவங்க நினைக்கிறேன். அனிமுனுக்கு வந்திருப்பாங்க போல. ஓஹோ, நீ அப்படி சொல்றியா? சின்னையா நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். சின்னையா கொஞ்சம் அமைதியா இரு. பிரதர், நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க? ஒண்ணுமே தெரியல. தெரியலையா? அண்ணா, எந்த ரூட்ல வந்த நமக்கே தெரியல. நாம வந்த வழி நமக்கே மறந்து போச்சே. சொந்த தம்பியை கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்காங்க. ஐயோ, அவங்க முகத்தை பார்த்தா பல வருஷமா வந்து ஒரு பழகப்பட்ட முகம் மாதிரி தெரியுது. சரிங்க, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, மனைவி அமைவதெல்லாம் அது ஒரு வரங்க, ஒரு வாரம். அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க. I'm happy for you, brother. I'm happy for you, brother. ஆனா எங்களுக்கும் வந்து சேர்ந்துருக்க. ஐயா 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 டேய் அண்ணா, வெயிட்டா டேய், எல்லாம் நம்ம ஃபேட்ரா, ஃபேட்டு. நம்ம தலைவிதி அப்படி இருந்துச்சுன்னா யாரால மாற்ற முடியும்? ஏய், நீங்க நல்லா இருங்க. டு பி ப்ரைஸ்டு. நல்லா இருங்க. ஹாப்பி ஹனிமூன், ஹாப்பி ஹனிமூன். அந்த வானம் உள்ள வரை, இந்த பூமி உள்ள வரை உங்க காதல் வாழ்க. அண்ணே, அதெல்லாம் இருக்கட்டுண்ணே. எனக்கு இப்போ வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்படி போனா அப்படி போ. வாந்தி எடுத்தானே. இவங்க பத்திரமா ரூம் போய் சேர்ந்துருவாங்களா சின்னையா? அதெல்லாம் சேர்ந்துருவாங்க. முதல்ல நாம ரூமுக்கு போலாம், வா. சின்னையா, என்ன சின்னையா அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. ஹேய், நீ சொல்றத பார்த்தா விடிய விடிய இங்கே இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. சேச்சே, எனக்கு அவ்வளவு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. வந்தது வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பறந்து விரிஞ்ச வானத்தை பார்த்து ரசிக்கலாமே. காஃபி குடு. ஐயோ, சின்னையா எந்திரிங்க. சின்னையா விடுஞ்சிருச்சு. இன்னும் இவ்வளவு நேரம் தூங்கிட்டோம். ஐயோ போச்சு சின்னையா, அங்க நம்மள காணோன்னு எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. சரி சரி, இதெல்லாம் எடு, சீக்கிரம் கிளம்பலாம். பெரியம்மா கேட்டா என்ன சொல்றது? கோயிலுக்கு போனோம்னு சொல்லலாம். ஆனா இன்னும் நாம மூஞ்சி கூட கழுவலையே. சரி, வாக்கிங்னு சொல்லலாம். அது சரி வருமா சின்னையா? எதையாவது சொல்லி சமாளிக்கலாம், வா. சரி. வா. சார், ரூம் சர்வீஸ்.
இருக்காங்க. இருக்காங்கன்னு சொல்லுடா. நீ மட்டும் என்ன வாடப்படன்னு சொல்ற? செம்ம என்ன எந்திரிக்கவே மாட்டேங்கிறா? டேய் 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 டேய், என்னடா பண்றீங்க? செம்ம தூங்குறா, எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. டிராவல் பண்ணிட்டு வந்த களைப்புல தூங்கிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா தான் தூங்கு மூஞ்சி, செம்ம தூங்க மாட்டா. எழுப்பி விடுங்க. அப்படிலாம் எழுப்ப கூடாது. டேய் அமைதியா இரு. ஆன்ட்டி அப்புறமா வருவாங்க. அப்பா கார்த்திக் இன்னும் தூங்கி எந்திரிக்கலையா? டேய் இவன் தான் சின்ன பையன் கேக்குறான்னா நீ மாடா. சேவிங் லோஷன் கேட்கறக்க இன்டர்காம்ல ஃபோன் அடிச்சேன், ஃபோன் எடுக்கலையே. என்னடா பேசுற? ரொம்ப நேரமா இன்டர்காம்ல கூப்பிட்டு இருக்கேன், அதுக்கு எடுக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு நேரம் ரூம் சர்வீஸ் கதவு தட்டியும் திறக்கவே இல்ல. என்னப்பா சொல்ற? கார்த்திக் முன்னாடி செப்பா எந்திரிச்சிடுவாளே. கார்த்திக் 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 செம்பா கதவு தரமா? என்னாச்சு? கார்த்திக் என்னாச்சுக்கா? ரொம்ப நேரமா கதவு என்னாச்சு தட்டிட்டு இருக்கோம். கார்த்திக் செம்ப கதவு திறக்கவே மாட்டாங்க. ஐயோ அப்பா என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு எல்லாரும் தெரியலையே. ஏன் இவ்வளவு பதட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? எப்பவுமே நீங்க லேட் தானா? நீங்க கார்த்திக் செம்பா கதவு திறக்க மாட்டேங்கிறாங்களாம். ஒரு வேலை போச்சுன்ற பயத்துல ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானோ? டேய் அண்ணா என்னடா பேசுற? என்னடா கார்த்திக் ஐயோ கடவுளே, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகக்கூடாது. அப்படிலாம் எதுவும் இருக்காது அத்தை. எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. யாராவது ஏதாச்சும் பண்ணுங்களேன். பேசாம கதை உடைச்சிருமா? லேடிஸ் நானு குழந்தைங்க அங்கெல்லாம் யாரும் போவானே. ஒரு தைரியமான ஆம்பளை யாராவது இருந்தா கதை உடைங்களேன். நான் உடைக்கிறேன். டேய் அவசரப்படாத. என் தம்பிக்காக நான் உயிரா கொடுப்பேன். இல்ல நகருங்க. 1 2 3 நீ எழுந்திரு, எழுந்திரு. போடா அங்க போய் நில்லு. ஜஸ்ட் மிஸ். கார்த்திக் கார்த்திக் டேய் கார்த்திக், ஏற்கனவே அந்த கார்த்தியும் செம்பாவும் நம்மள வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. பத்தாதுக்கு இதுங்க வர. இவங்க கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போறப்போ அதுங்க ரெண்டும் கடவாப்பல தெரியற மாதிரி ஈன்னு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நமக்கு தான் கப்புன்னு பத்திக்கிட்டு எரிய போகுது. கொஞ்சம் இருங்க, கதை உடைச்சிடாதீங்க. நான் போய் ரிசிப்ட் டூப்ளிகேட் கீமான்றேன். இதோ அங்க பாருங்க. சின்னையா மாட்டணும். இரு முத போய் என்னன்னு பாப்போம். சின்னையா பயமா இருக்கு. வா. போச்சு திட்ட போறாங்க. டேய் எங்கடா போயிட்டு வரீங்க? ஆஹா, அது வந்துமா. நீ உள்ளதா இருக்குன்னு நாங்களா எவ்வளவு பயந்தோம் தெரியுமா? அப்படி எங்க காலையிலேயே புருஷனும் பொண்டாட்டியும் போயிட்டு வரீங்க? நேத்து ராத்திரியே ராத்திரி அது நேத்து ராத்திரியே இன்னைக்கு காலையில கண்டிப்பா வாக்கிங் போகணும்னு பேசிட்டு இருந்தோம். அதான் விடியறதுக்கு முன்னாடியே வாக்கிங் ஆரம்பிச்சு இப்ப இங்க வந்து முடிச்சிருக்கோம். அப்படிதானே செம்பா? அப்படின்னா அப்படிதானே? அப்படிதான் அப்படிதான். இங்க பாருக்கா, அப்படிதாங்கிறது சரியில்லை. ஏதாவது கேளுக்கா. அதெல்லாம் சரிதான் கார்த்தி. வாக்கிங் போறதுக்கு ஷூ ஓகே. ஸ்கார்ஃப் தேவைப்படும், ஷால் தேவைப்படும், ஸ்வெட்டர் தேவைப்படும். ஆனா ஜீன்ஸ் பேண்ட், பிளேசரு இதெல்லாம் தேவையா? அதுவும் இல்லாம பெட்ஷீட் வேற கொண்டு போயிருக்கீங்க. சொல்லு செம்பா, அண்ணி கேக்குறாங்கல்ல. அது வந்து அண்ணி என்ன சொல்றது? வாக்கிங் போகும்போது மழை பெஞ்சா என்ன பண்றது? பிடிக்க கூட இல்லைல்ல, அதான் போத்திக்க பெட்ஷீட்டாவது இருக்கட்டுமேனு எடுத்துட்டு போகணும். கரெக்டா சொன்ன செம்பா. நீங்க ரெண்டு பேரும் எப்ப வெளியே போனீங்க? நான் பார்க்கவே இல்லையே. என்னம்மா இது? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சுதந்திரமா வெளியே போயிட்டு வரக்கூடாதா? எங்க போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு சுத்தி நின்னு கேள்வி கேக்குறீங்க. This is very bad. எல்லாரும் போங்கப்பா. எதுக்கு எடுத்தாலும் சும்மா கும்பல் போட்டுக்கிட்டு போங்க போங்க. கார்த்திக் நீ செம்ம கூட்டிட்டு உள்ள போ. டேய் போடா. அவன் ஜாலியா இருக்கு, நம்மள பயமுறுத்திட்டானே. அண்ணி வரங்க அண்ணி.
வரைக்கும் இல்லாத புது பழக்கமா இருக்கு. ஜோடியா வாக்கிங் போயிட்டு வராங்க. வாக்கிங் மட்டும் இல்லக்கோ, விட்டா ஸ்விம்மிங் சைக்கிளிங் கூட போவாங்க போல இருக்கு. அப்போ நம்ம சைடுல நின்னு டாடா காட்டுறதா நம்ம வேலையா இருக்கும் போல. அது மட்டும் இல்ல, 10 மாசம் கழிச்சு ஆயா வேலையும் பார்க்க வேண்டியதா சீ, இருக்கும். சீ, சீ. அது வரைக்கும் அவங்கள விடக்கூடாத வடிவ. சந்தர்ப்பம் அமையட்டும், நாம நினைச்சதை சாதிக்கணும். எங்க அண்ணனுக்கு ஓ மேல லவ் வந்துருச்சு. அவன் ரொம்ப கூச்ச சுபாவம். பேசாம நீங்களே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. சூப்பர்ல, சூப்பரோ சூப்பர். அப்போ பார்டர் தாண்டிட்டீங்க. என்ன சொல்ற வினோ? நிஜமா நான் சொல்றது உங்களுக்கு புரியல? என்னது? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நட்டு நடு ராத்திரியில வெட்ட வெளியில பனி பெய்யற மலையில கேம்ப் ஃபயர் போட்டு சொல்லணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. என்ன வினோ? அந்த அளவுக்கு நான் வேர்த்துல என்ன விட்டுருங்க. வினோ, சும்மா விளையாடாத. என்னன்னு சொல்லு. சரி, முழுசா சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்கும். நானே இப்படி கேக்குறது நியாயம் இல்ல. எஸ் ஆர் நோ, இது மட்டும் சொல்லுங்க. எஸ்ஸா? அப்படின்னா அப்ப நோவா? என்ன எஸ் என்ன நோ? நிஜமாவே உங்களுக்கு புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? சத்தியமா புரியல வினோ. அதான் சத்தியம் சொல்றேன்ல. இங்க பாருங்க, தயவு செஞ்சு இவ்வளவு தத்தியா இருக்காதீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த கல்லு நீங்க, இந்த கல்லு கார்த்தியனா. ஆஹா, இந்த கல்லு தான் கொழுக்கு முழுக்குன்னு அழகா இருக்கு. இந்த கல்லு சின்னையாவா இருக்கட்டும். இதான் நல்லாவே இல்ல. இதானா ஓகேவா? இப்ப இது ரொம்ப முக்கியமா? உங்களுக்காக நான் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா கவனிங்க. ஓகே, இது கார்த்திக், இது செம்பா. இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம நட்ட நடு ராத்திரியில திருட்டுத்தனமா வெளியில போறாங்க. 2 பேரும் ஒரே இடத்துக்கு போய் டேரா போடுறாங்க. அப்ப அவங்க கும்மரிட்டு கொற்ற பனி. இது பஞ்சு, இது நெருப்பு. அப்ப என்ன நடந்தது? இங்க சின்னையா படுத்துக்கிட்டாரு, இங்க செம்பா படுத்துக்கிட்டா. நாங்க 2 பேரும் தலையோட தலை ஒட்டி பக்கத்துல பக்கத்துல படுத்துக்கிட்டோம். அப்புறம் அப்பதான் இங்க படுத்திருந்த செம்பா இங்க படுத்திருந்த சின்னையாவை பார்த்து ஒண்ணு கேட்டா. என்ன கேட்டா? வானத்துல இருக்க நட்சத்திரத்தை பத்தி கேட்டா. என்ன வினோ? என்ன வினோ இப்படி எல்லாம் பேசுற? பின்ன சும்மாவே இஷ்டத்துக்கு பேசுவான். இதுல நட்சத்திரத்தை பத்தி கேட்டீங்கன்னா வினோ, நீ அப்படி திட்டினா என்ன வினோ? உங்களெல்லாம் திட்டக்கூடாது. AK-47 எடுத்து அப்படியே படப்படன்னு சுட்டு தொண்டிடணும். யார்கிட்ட போய் நட்சத்திரத்தை பத்தி கேக்குறதுன்னு ஒரு விவசாய இல்ல. ஏற்கனவே அவன் ரொமான்ஸ்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பான். இப்படி படுத்துட்டு நட்சத்திரத்தை என்றதுக்கு தான் ஹோட்டல் பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு போனீங்களா? வினோ, உண்மையிலேயே அங்க என்னதான் நடந்துச்சு? அது வந்து ஆக்சுவலா பெட்ஷீட் எடுத்துட்டு போனது வேற ஒண்ணுத்துக்காக. பாவி அண்ணி, என்ன சொல்றீங்க? ஆனா நீ தான் சொல்ல விட மாட்டேங்க. சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. வேணாம், சொல்லுங்க. நான் பெட்ஷீட் எடுத்துட்டு போனது சொல்லுங்க. நான் பெட்ஷீட் எடுத்துட்டு போனது நட்சத்திரத்தை பத்தி பேசுறதுக்கு மட்டும் இல்ல. ஐயோ,
அந்த கர்மம் தான் முடிஞ்சிருச்சுல, அதை விடுங்க. மேல சொல்லுங்க. நாங்க பேசிட்டு மட்டும் இல்ல, இன்னொன்னும். உண்மையிலேயே நீ வெக்கப்படுற அழகு தனி. சரி சரி, போதும் போதும், விஷயத்துக்கு வா. நாங்க பேசி முடிச்சதும் நல்லா குளிர்ச்சா? குளிர்ச்சா? அப்புறம் சொல்லுங்க. அப்படியே தூங்கிட்டோம். அதுக்கு தான் பெட்ஷீட். தயவு செஞ்சுட்டு கொலகரையை மாத்திராத, போயிடு. செம்பானி, இங்க வாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. இவ்வளவு நேரம் வாடி போடின்லாம் திட்டினா இதுல எல்லாம் தெளிவாருங்க. மத்த எல்லாத்துலயும் கோட்டை விட்டுருங்க. என்ன வினோ? என்ன நொண்ணு வினோ? எங்க அண்ணனுக்கு ஓ மேல லவ் வந்துருச்சு. அசிங்கமா பேசாத. உண்மையிலேயே நான் அசிங்கமா பேச வச்சிராத. அவன் ரொம்ப கூச்ச சுபாவம். பேசாம நீங்களே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. டக்குன்னு நீங்க ஐ லவ் யூ சொல்லிடுங்க. என்ன வினோ நீ? என்ன நொண்ணு வினோ? அவன் கூப்பிட்டான்னு ராத்திரியில கூட போக தெரியுதுல்ல? ஆமா, அது வந்து இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் லவ் வந்துருச்சு. எதுக்கு தேவையில்லாம அதை மறைச்சு வச்சு கஷ்டப்படுறீங்க? பேசாம ஓபன் பண்ணி விட்டுருங்க. அவன் வேஸ்ட். அவனா உன்கிட்ட வந்து ஐ லவ் யூ செம்பான்னு சொல்லுவான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. நீயா போய் ஐ லவ் யூன்னு சொன்னாதான் உண்டு. எனக்கெல்லாம் அப்படி ஒரு நினைப்பே இல்ல வினோ. நடிக்காதடி. அப்படின்னா உங்க சின்ன கொய்யாவ நினைக்காம நான் ஒத்துக்கிறேன். அது எப்படி? அதுக்கு பேரு தான் காதல். இல்ல. அப்போ நினைக்க மாட்டேன்னு சொல்லு. சரி, நினைக்க மாட்டேன். பாப்போம் பாப்போம். வினோதினி சித்தி, இங்க வாங்களே. வரேன். ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. ஏய் சம்பா, போற வழியில ரூம் சர்வீஸ் கிட்ட எனக்கு ஒரு காஃபி சொல்லிடு. சரிங்கண்ணா. ஒரு நிமிஷம். அப்படியே 2 சொல்லிடு. சின்னையா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் தானே காஃபி எடுத்துட்டு வர சொன்னேன். அப்ப உங்க அண்ணன் யாரு? அந்த கோண முஞ்சி வாயனா? என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நீ தான் புதுசா பேசுற. ஏய், என்னாச்சு உனக்கு? போய் ஆர்டர் பண்ணு. சரி. நினைக்கவே கூடாது. ஐயோ, காஃபி கப் லேப்டாப் பக்கத்துல வச்சு சின்னையாவுக்கு பிடிக்காது. செம்பா, ஐயோ சின்னையா, நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் லேப்டாப் பக்கத்துல காஃபி கப்ப வைக்காதன்னு. ஐயோ சாரி சின்னையா, சாரி சின்னையா. இனிமே அப்படி வைக்க மாட்டேன். சாரி சின்னையா, சாரி சாரி. இனிமே சின்னையா. ஐயோ போச்சு. சின்னையா நினைச்சிட்டோமா? சாரி சாரி சாரி. இந்த ஒரு தடவை விட்டுறலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டி வச்சுக்கலாம். செம்பா, என்னண்ணா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கண்ணா. ஒரு எலுமிச்சம்பழத்தில் எடுத்து நறுக்கு நறுக்குன்னு 4ஆ கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் உப்பை போட்டு எடுத்துட்டு வா. எதுக்குண்ணா? இதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாது. முன்னிரவு சோபமானம், மூச்சு முட்டி விட்டால் பின்னந்த காலையில் பிழை வேண்டுமே எலுமிச்சம்பை. சித்திர சொல்லிருக்காரு. யாரு? கொடிகார சித்திரானா? ப்ளீஸ்ண்ணா, இனிமே இந்த மாதிரிலாம் குடிக்காதீங்க. ஓகே.
ஹே செம்பா, சின்னையா என்ன நீ நம்பலையா? உங்களை போய் நம்பாம இருப்பேனா? ஆனா உங்க அண்ணன் ரொம்ப குடிக்கிறாரு, கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அப்படிலாம் சொல்லாத செம்பா. வேற எப்படி சொல்றது? என்னதான் இருந்தாலும் பாவம் இல்ல. இந்த குடிக்கிறவங்க மேல மட்டும் பாவமே பார்க்க கூடாது. இதுனா அவ்வளவு பெரிய தப்பா? அண்ணா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? சரியா போச்சு போ. இப்போ உனக்கு என்னாச்சு சம்பா? ஓ மை காட், சரக்கு போட்ட பிறகு எனக்கு யாருமே கண்டுக்கு தெரியல. நான் சரக்கு போடாதப்போ என்ன யாருக்குமே கண்டுக்கு தெரியல. வாட் இஸ் திஸ்? நோ எலுமிச்சவை, ஒன்லி லெமன் ஃப்ளேவர் பெட்டர். ஓகே.